நீங்க salaried எம்ப்ளாயா, சம்பளம் வாங்கக்கூடிய ஊழியரா, அப்போ நிச்சயமா இந்த EDLI திட்டத்தை பத்தி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். இந்த EDLI திட்டத்தின் மூலமா உங்களுடைய குடும்பத்துக்கு 7 லட்சம் ரூபாய் வரைக்குமே அரசாங்கம் கொடுப்பாங்க. எஸ், இந்த EDLI திட்டம் அப்படிங்கிறது ஒரு அரசாங்கத்தினுடைய திட்டம். அப்படின்னா என்ன, யாருக்கு இதன் மூலமா பயனாகும், எப்படி 7 லட்சம் ரூபாய் கொடுப்பாங்க, குடும்பத்துக்கு எப்படி அந்த பணம் போய் சேரும், அண்ட் இந்த திட்டத்தினுடைய எலிஜிபிலிட்டி ஏதாவது இருக்கான்னு பல விஷயங்கள், பல சந்தேகங்கள் இப்போ உங்க மனசுல இருக்கும். அது எல்லாத்துக்குமான பதிலாக தான் இந்த வீடியோ அமைய போகுது. அண்ட் இது அரசாங்கத்தினுடைய திட்டம் அப்படிங்கிறதுனால நிச்சயமா இதனுடைய பெனிஃபிட்ஸை நமக்கு தெரிஞ்சிருக்கணும். அதனால தான் இந்த வீடியோவை இப்போ நான் உங்களுக்காக சொல்ல போறேன். ஸோ வீடியோ எண்ட் வரைக்கும் பாருங்க. வெல்கம் டு பாஸ் வாலா, நான் உங்க யுவராணி. EDLI னா என்ன, இட்லி அப்படின்னு சொல்லக்கூடாது. அதனுடைய பேரு எம்ப்ளாயீஸ் டெபாசிட் லிங்க்டு இன்சூரன்ஸ் ஸ்கீம். ஸோ இது வந்து ஒரு இன்சூரன்ஸ் ஸ்கீமுங்க. இன்சூரன்ஸ் ஸ்கீம்னு பார்க்கும்போது நம்ம ஒரு இடத்துல போய் ப்ரீமியம் கட்டுவோம், அதுக்கப்புறம் ஒரு கவரேஜ் கொடுப்பாங்க, அந்த மாதிரி விஷயங்கள் கிடையாது. இதில் ஒரு ஸ்பெஷலான ஒரு விஷயம் இருக்குது. ஏன்னா ₹1 கூட நம்ம ப்ரீமியம் கட்ட வேண்டிய அவசியமே இல்லை. நான் தெளிவாக சொல்கிறேன் எப்படி அப்படிங்கிறது. ஆனால் நிஜம்தான், எந்த ட்ரிக்கு அப்படிலாம் எதுவுமே கிடையாது. ஸோ இந்த EDLI ஸ்கீம் யாரால ஆப்ரேட் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா EPFO நமக்கு தெரியும், எம்ப்ளாயி ப்ராவிடென்ட் ஃபண்ட் ஆர்கனைசேஷன். ஸோ EPFOவில் இவங்களுடைய ஆர்கனைசேஷன் அதில் இருக்குது. இதுக்கு கீழே தான் அது எல்லாமே இருக்குது. இப்போது நம்ம கம்பெனியில் வேலை பார்க்குறோன்னு வச்சுக்கோங்களேன், மாதம் சம்பளம் வரும்போது இந்த PF அமௌண்ட்டுன்னு கொஞ்சம் பிடிச்சிட்டே கொடுப்பாங்க. இப்போ நீங்கள் 15,000 ரூபாய்க்கு மேலே சம்பளம் வாங்குறீங்க அப்படின்னு பார்க்கும்போது உங்களுக்கு PF அமௌண்ட்டாக 1,800 ரூபா பிடிப்பாங்க. நீங்கள் நோட்டீஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு தெரியும், பேசிக் சேலரி 1,800 ரூபா நான் சொல்கிறது. ஸோ அப்படி பார்க்கும்போது இந்த PF அமௌண்ட்லாம் பிடிச்சி லாஸ்ட்டாக நமக்கு பென்ஷன் அமௌண்ட்டாக கொடுப்பாங்க. அப்படி இல்லை, நீங்கள் வேலையை விட்டு நின்றுட்டீங்க, கிட்டத்தட்ட ஒரு 2-3 மாதமாக உங்களுக்கு வேலையே இல்லாமல் இருக்குது அப்படின்னா அந்த பணத்தை நம்ம எடுத்துக்கலாம். ஒரு குறிப்பிட்ட பார்ஷியல் வித்ராவல் அப்படி இப்படின்னு இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்குது. நான் அதுக்குள்ளே போகல. இந்த EPFOனுடைய சிறப்பம்சங்கள் என்ன அப்படிங்கிறது நீங்கள் தெரிஞ்சுக்கணும். ஏன்னா நான் ஒரு கம்பெனியில் வேலை பார்க்குறேன் அப்படின்னா என்னுடைய பணத்தை PF அமௌண்ட்டாக பிடிக்கிறாங்க, அது எனக்கு திரும்ப வரும். அதோட மட்டும் இல்லாமல் 7 லட்சம் ரூபாய் இன்சூரன்ஸ் அமௌண்ட்டும் எனக்கு கிடைக்கும். எத்தனை பேருக்கு இது தெரியும்னு தெரியல. இது என்னென்ன விஷயங்கள் இன்னும் இருக்குன்றதை பார்க்கலாம். ஸோ இந்த 7 லட்சம் ரூபாய் எப்படி கிடைக்கும் அப்படின்னா, நம்ம ஏதாவது ஆக்சிடென்ட்லையோ இல்லை ஏதோ ஒன்று ஆகி நமக்கு ஏதோ இறந்து போயிட்டோம், நம்ம இந்த உலகத்தில் இல்லாமல் போயிட்டோம் அப்படின்னா அந்த இன்சூரன்ஸ் அமௌண்ட், அந்த கவரேஜ் தான் 7 லட்சம் ரூபாய். அந்த 7 லட்சம் ரூபாய் எல்லாத்துக்கும் கொடுத்துருவாங்களா? இப்போ நான் நாமினி போட்டிருக்கேன், என் நாமினிக்கு அந்த 7 லட்ச ரூபாய் கொடுத்துருவாங்களா, இல்லை என் குடும்பத்துக்கு அந்த 7 லட்ச ரூபாய் கொடுத்துருவாங்களா அப்படின்னா அதுக்கு ஒரு ரூல்ஸ் போட்டிருக்காங்க. நான் இப்போ கரண்ட்டாக ஒரு கம்பெனியில் வேலை பார்த்துட்டு இருந்திருக்கணும், அப்போனா மட்டும்தான் அந்த 7 லட்ச ரூபாய் இன்சூரன்ஸ் பணம் எடுக்கிறதுக்கு வாங்குறதுக்கு நான் தகுதியான ஒரு ஆள், அதாவது என் குடும்பம். ஸோ கரண்ட்டாக அவங்க ஒர்க் பண்ணிட்டு இருக்கணும், ஃபர்ஸ்ட் பாயிண்ட். ரெண்டாவது ப்ரீமியம். நான் கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி தான் சொன்னேன், ப்ரீமியம் அப்படிங்கிறது 0 ₹1 கூட நீங்கள் கட்ட வேண்டிய அவசியமே கிடையாது. அதான் PF அமௌண்ட்னு பிடிக்கிறாங்க, இது எல்லாமே அதில் இன்க்ளூடட் தானாமா. ஆனால் அது நம்ம நிறைய பேருக்கு தெரியாமல் அதை பற்றி கேட்காம விட்டுடுறோம். அதுக்கான காரணம் என்ன தெரியுமா? இதை பற்றி நமக்கு தெரியாதது தான். இப்படி ஒரு ஸ்கீம் இருக்குது, இதன் மூலமாக இவ்வளோ பெனிஃபிட் இருக்குது அப்படிங்கிறது தெரிஞ்சுக்க நம்ம தவறிடுறோம். அது நிச்சயமாக இனிமேல் நம்ம தெரிஞ்சுக்கணும். அடுத்து, ஸோ இந்தியாவில் அப்ராக்சிமேட்டாக 7 கோடி எம்ப்ளாயீஸ் EPFOவில் ஒரு பார்ட்டாக இருக்காங்களாம். 7 கோடி. பட் எத்தனை பேத்துக்கு இந்த EDLI ஸ்கீம் பற்றி தெரியும்? ரொம்ப கம்மியான நபர்கள் தான். ஸோ நமக்கே இப்படி ஒரு ஸ்கீம் இருக்கா அப்படின்ற இந்த வீடியோ பார்த்துக்கிட்டு ஒரு சில பேருக்கு நீங்கள் தோணிருக்கலாம். ஸோ நிறைய பேத்துக்கு இந்த EDLI ஸ்கீம் இருக்குது அப்படிங்கிறதே தெரியல. ஸோ கிளைம் அப்படிங்கிறதும் ரொம்ப ரொம்ப கம்மிங்க. இப்போது நான் ஒரு இன்சூரன்ஸ் போட்டிருக்கேன் அப்படின்னு எங்கள் வீட்டில் சொல்லியிருந்தேன்னா ஏதாவது ஒன்று ஆச்சுன்னா அதை கிளைம் பண்ணுறதுக்கு என்ன ப்ராசஸ் அப்படிங்கிறத பார்ப்பாங்க. பட் இந்த EPFO, இந்த PF அமௌண்ட் நமக்கு பிடிக்கிறதுக்காகவே நமக்கு ஒரு இன்சூரன்ஸ் இருக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்காததுனால கிளைமும் ரொம்ப கம்மியாக தான் நடக்குது. ரொம்ப ரொம்ப கம்மி. நிறைய பேர் கிளைமே பண்ணுறதில்ல, அதை பற்றி அவங்களுக்கு தெரியாதுன்ற காரணத்தினால. ஸோ கோடி கணக்கில் பணம் அப்படியே அன்கிளைம்டாக இருக்குது. அதுக்கான காரணம் அந்த இன்சூரன்ஸ் பணத்தை வாங்குறதுக்கு அவங்க எலிஜிபிளான பர்சன் இல்லை அப்படிங்கிறது இல்லை, அவங்களுக்கு கிளைம் பண்ணணுன்றது தெரியலன்றது தான் உண்மையான ரீசன். ஸோ அடுத்து இதுக்கான ஒரு சில எலிஜிபிலிட்டி இருக்குது, அது என்னன்றதை பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் பாயிண்ட் பார்க்கும்போது ஆக்டிவ் ஃபார் அட்லீஸ்ட் 12 months, அதாவது கடந்த 12 மாதங்களில் நீங்கள் ஏதாவது ஒரு கம்பெனியில் வேலை பார்த்துருந்துருக்கணும், உங்ககிட்ட இருந்து அந்த PF அமௌண்ட்டை அவங்க பிடிச்சிருந்துருக்கணும், அந்த EPFOவில் நீங்கள் ஒரு மெம்பராக இருந்திருக்கணும். அப்படின்னா தான் ஃபர்ஸ்ட் விஷயம், உங்களுக்கு ஏதாவது நடந்துச்சு அப்படின்னா உங்கள் குடும்பத்துக்கு அந்த இன்சூரன்ஸ் கவரேஜ் அமௌண்ட்டை அவங்க கொடுப்பாங்க. அடுத்து இந்த மினிமம் பெனிஃபிட்டாக பார்த்தீங்கன்னா 50,000 ரூபா. அது என்ன மினிமம் பெனிஃபிட் 50,000 ரூபா? 50,000 ரூபாய் எப்படி அப்படின்னு யோசிக்கலாம். அதாவது வேலைக்கு சேர்ந்து அப்போ தான் ஒரு வருஷமாக இருக்கும், ஃபஸ்ட் இயர் சர்வீஸ்லேயே நமக்கு ஏதோ ஆச்சு அப்படின்னா அப்போ கூட 50,000 ரூபாய் அவங்க வந்து நம்மளோட குடும்பத்துக்கு கொடுப்பாங்க. ஸோ மேக்ஸிமமாக பார்த்தீங்கன்னா 7 லட்சம் ரூபாய் வரைக்கும் கொடுக்குறாங்க. ஸோ
இந்த 7 லட்சம் ரூபாயை எப்படி கால்குலேட் பண்ணுவாங்க, எல்லாருக்குமே 7 லட்சம் ரூபாய் கிடைக்குமா இல்லை ஒரு சிலருக்கு கம்மியாக கொடுப்பாங்களா அப்படிங்கிற ஒரு கால்குலேஷனுக்கு ஒரு ஃபார்முலா அவங்க கொடுத்துருக்குறாங்க. அந்த ஃபார்முலா என்னன்னா 35 மல்டிப்ளை பை ஆவரேஜ் மந்த்லி சேலரி பிளஸ் போனஸ். ஆவரேஜ் மந்த்லி சேலரி அப்படின்னா கடந்த 12 மாதங்களில் ஆவரேஜாக நம்ம எவ்வளோ சம்பளம் வாங்கியிருக்கிறோம் அப்படிங்கிறது தான் இங்கே கால்குலேட் பண்ணுறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து லாஸ்ட் 2 மாதம் தான் வேற ஒரு கம்பெனிக்கு ஜம்ப் ஆயிருப்பேன். அந்த கம்பெனியில் வேற ஒரு சேலரியாக இருக்கும், அதுக்கு முன்னாடி வந்த கம்பெனியில் வேற சேலரியாக இருக்கும். அப்போ பார்க்கும்போது ஆவரேஜ் சேலரி நமக்கு இருக்கும்ல. ஸோ அதை தான் நம்ம எடுத்துக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள் 35 இன்டூ ஆவரேஜ் மந்த்லி நான் என்ன பண்ணுறேன் 10,000 வச்சுக்கிறேன். ஸோ 10,000 ப்ளஸ் போனஸ்ன்னு பார்க்கும்போது அவங்க எல்லாருக்கும் ஸ்டாண்டர்டாக என்ன கொடுக்குறாங்கன்னா 2.5 lakhs கொடுக்குறாங்க. ஸோ ஆக மொத்தம் இதெல்லாம் கால்குலேட் பண்ணிங்கன்னா 6 லட்சம் ரூபாய் கிடைக்கும். இப்போ ரெண்டாவது எக்ஸாம்பிள் 35 இன்டூ 15,000 சம்பளம் ஆவரேஜ் சேலரி ப்ளஸ் சேம் 2.5 lakh. இதை போட்டு கால்குலேட் பண்ணிங்கன்னா 7,75,000 ரூபாய் கிடைக்கும். ஆனால் அவங்க 7,75,000 ரூபாயும் கொடுக்க மாட்டாங்க. உங்களுக்கு அவங்க கொடுக்க போகிற அமௌண்ட்டு 7 லட்சம் ரூபாய் தான். ஏன்னா அவங்க மேக்ஸிமமாக வச்சிருக்கக்கூடிய அமௌண்ட்டு 7 லட்சம் ரூபாய் தான். அதுக்கு மேலே போனால் கூட உங்களுக்கு இவ்வளோ தான் கிடைப்பாங்க. ஸோ உங்களோட சேலரி எவ்வளவு அப்படிங்கிறத பார்த்து நீங்களே மேத் கால்குலேஷன் போட்டு வச்சுக்கலாம். ஸோ உங்கள் வீட்டு ஆளுங்கள்கிட்டையும் இதை நம்ம சொல்லி வைக்க வேண்டியது ரொம்ப முக்கியமான விஷயம். சரி, இந்த 7 லட்சம் ரூபாய் போதுமா? என் வாழ்க்கையே போச்சு, நான் தான் வேலைக்கு போயிட்டு இருக்கேன், என் குடும்பத்தோட நிலைமை அடுத்து என்ன ஆக போகுதுன்னு தெரியல. 7 லட்சம் ரூபாய் வச்சு என் குடும்பம் எத்தனை நாளைக்கு நல்ல நிம்மதியாக வாழும்? 1 வருஷமா? மேக்ஸிமம் 1 வருஷம். அதுக்கு மேலே 7 லட்சம் ரூபாயில எப்படி குடும்பத்தை ஓட்ட முடியும்? சம்பாதிக்கிற ஆளே இல்லாமல் 7 லட்சம் ரூபாயை வச்சு என்ன பண்ண முடியும் நினைச்சாலே பயமா இருக்கு. இது அரசாங்கம் கொடுக்குறாங்க, அதை நம்ம வேண்டான்னு சொல்லக்கூடாது. ஏன்னா அது நம்மளுடைய காசு, அது நமக்கு சேர வேண்டிய காசு. பட் இந்த 7 லட்சம் ரூபாயை வச்சு நம்ம குடும்பத்தை ஓட்டிட முடியும்னு நினச்சிங்கன்னா ரொம்ப கஷ்டங்க. ஏன்னா இஎம்ஐ கட்டணும், குழந்தைங்களோட படிப்பு செலவு இருக்குது, வீட்டு வாடகை கட்டணும், சாப்பிடணும், இந்த மாதிரி பல விஷயங்கள் நினச்சாலே தலையெல்லாம் சுற்றும். ஸோ அதனால் என்ன பண்ணணும்னா எக்ஸ்ட்ராவாக நமக்குன்னு பர்சனலாக ஒரு இன்சூரன்ஸ் போட்டுக்கிறது எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப அத்தியாவசியமான ஒன்று அப்படி தான் நான் சொல்லுவேன். ஸோ அப்படி பார்க்கும்போது நான் உங்களுக்கு ஒரு இன்ஃபர்மேஷன் சொல்கிறேன் ஒரு பிளான் பற்றி. ஆக்சிஸ் மேக்ஸ் லைஃப் ஸ்மார்ட் டேர்ம் பிளான். ஸோ இங்கே மென்ஷன் பண்ணியிருக்கிறாங்க ஸ்மார்ட் டேர்ம் பிளான். இவங்க ஸ்மார்ட்டாக ஒரு விஷயம் பண்ணுறாங்க. அதர் தென் வேற இன்சூரன்ஸ்லாம் என்ன பண்ணுறாங்களோ அது இல்லாமல் இவங்க ஒரு சிறப்பு அம்சங்கள் வச்சிருக்காங்க. அதை நான் உங்ககிட்ட சொல்கிறேன், தெளிவாக நீங்களே கவனிங்களேன். ஸோ ஃபர்ஸ்ட் விஷயம், 1 கோடி ரூபாய் கவரேஜ் வெறும் மாதம் 577 ரூபா கட்டுறது மூலமாக நமக்கு கிடைக்குது. மாதம் 600 ரூபா கட்டணும்னா நமக்கு ஏதோ ஆகும்போது நம்ம குடும்பத்துக்கு 1 கோடி ரூபாய் கவரேஜ். ஃபர்ஸ்ட் பாயிண்ட் அது. ரெண்டாவது பாயிண்ட் 15% டிஸ்கவுண்ட் கொடுக்குறாங்க ஃபர்ஸ்ட் இயர் நீங்கள் கட்டக்கூடிய அந்த ப்ரீமியம் அமௌண்ட்டில். இந்த 15% டிஸ்கவுண்ட் யாரெல்லாம் வேலைக்கு போகிறாங்களோ எல்லாருக்கும் கிடைக்கும். மூணாவது பாயிண்ட் ஸ்மார்ட் கவர். ஸ்மார்ட் கவர் என்னன்றதை நான் சொல்கிறேன். சப்போஸ் நீங்கள் இந்த இன்சூரன்ஸ் ப்ரீமியம் கட்ட ஆரம்பிச்சு முதல் 15 வருஷத்துக்குள்ளே உங்களுக்கு ஏதோ ஒன்று ஆகி போச்சு அப்படின்னா நீங்கள் போட்டிருக்கீங்க இல்லையா கவரேஜ், அதுலேருந்து 150% உங்களுடைய நாமினிக்கு கொடுப்பாங்க, உங்கள் ஃபேமிலிக்கு கொடுப்பாங்க. 1 கோடி ரூபாய் கவரேஜ் அப்படின்னா 1 கோடி ரூபாய் கொடுக்க மாட்டாங்க, 1.5 கோடி ரூபாயா கொடுப்பாங்க. அதுதான் முதல் 15 வருஷத்துக்குள்ள ஏதோ ஒன்று ஆச்சு அப்படின்ற போது இந்த ஒரு பாயிண்ட்டை அவங்க மென்ஷன் பண்றாங்க. ஸோ அடுத்து ஸ்பெஷல் எக்ஸிட் வேல்யூ. ஸோ இந்த ஸ்பெஷல் எக்ஸிட் வேல்யூனா என்ன தெரியுமா? இப்போ நீங்க ஒரு இடத்துல இன்சூரன்ஸ் போட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அந்த டேர்ம் பீரியட் ஒன்று இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க 60 வயசு வரைக்கும் போட்டிருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அந்த 60 வயசுக்குள்ள உங்களுக்கு ஏதோ ஒன்று ஆச்சுன்னா மட்டும்தான் அந்த குடும்பத்துக்கு அந்த பணம் போகும். இன்னொரு சில ப்ரீமியம்லாம் இருக்கு, அதாவது உங்களுக்கு எதுவுமே ஆகுனா கூட அந்த பணத்தை திரும்ப கொடுத்துருவோம். பட் நான் என்ன தெரியுமா சொல்றேன், அதாவது கடன் எதுவும் இல்லை, நீங்க இல்லைனாலும் உங்க குடும்பத்தை அவங்க பத்திரமா பார்த்துப்பாங்க, உங்களை நீங்க டேக் கேர் பண்ணிக்க முடியும், உங்க மேல யாரும் டிபெண்டா இல்லை அப்படின்னா மட்டும் நீங்க இந்த ஸ்பெஷல் எக்ஸிட் வேல்யூ ஆப்ஷனை அவைல் பண்ணிக்கலாம். நீங்க சப்போஸ் ஒரு 25 வயசுல ஸ்டார்ட் பண்ணி 40 வயசுல நீங்க நிறுத்துறீங்க அப்படின்னா அந்த 40 வயசு வரைக்கும் நீங்க எவ்வளவு ப்ரீமியம் கட்டுறீங்களோ அந்த பணம் உங்களுக்கு அப்படியே திரும்ப கொடுத்துருவாங்க. அதுவும் இந்த ஸ்பெஷல் எக்ஸிட் வேல்யூ ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்ல நமக்கு கிடைக்கும். ஸோ அதுதான் மணி பேக் ஆப்ஷன். அண்ட் லாஸ்ட் பாயிண்ட் 3 hour கிளைம் செட்டில்மெண்ட். 3 மணி நேரத்தில் உங்களுக்கான கிளைம் செட்டில்மெண்ட் கொடுக்குறாங்க. அண்ட் இன்னும் முக்கியமான பாயிண்ட் என்ன தெரியுமா, 99.7% கிளைம் செட்டில்மெண்ட் ரேஷியோ ஜாஸ்தியாக இருக்குது. 95க்கு மேலே இருந்தாலே நம்ம திங்க் பண்ணலாம், பட் இது 99.7% இருக்குது. ஸோ உங்களுக்கு இது வந்து ஏற்றதாக இருக்கும். இதை பற்றி இன்னும் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன், போய் செக் பண்ணி பாருங்கள். அடுத்து நம்ம டாப்பிக்கில் போயிடலாம். ஸோ இந்த EDLI திட்டத்தில்
ஆல்ரெடி நீங்கள் சேரணுன்றதெல்லாம் கிடையாது. நீங்கள் ஒரு கம்பெனியில் வேலை பார்த்துட்டு இருக்கீங்க, உங்ககிட்டேருந்து அந்த EPFO டிபார்ட்மெண்ட்லேருந்து உங்களுக்கு PF அமௌண்ட்டை பிடிச்சிட்டே இருக்காங்க அந்த ஆர்கனைசேஷன்லேருந்து அப்படின்னா ஆப்வியஸாக ஆல்ரெடி இன்டு த ஸ்கீம், EDLI ஸ்கீம். தனியாக போயிட்டு அந்த ஸ்கீமில் சேரணும் அப்படிங்கிற அவசியமே கிடையாது. ஸோ நமக்கு ஏதாவது ஒன்று ஆகி போச்சு அப்படின்னா அந்த பணத்தை எப்படி கிளைம் பண்ணுறது, அதுக்கான டாக்குமெண்ட்ஸ் என்ன, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அதுதான் தலைவலியில், அதுதான் இப்போ நான் சொல்ல போகிறேன். ஸோ ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஃபார்ம் 51F அப்படின்றாங்க. இது எதுக்காகனா EDLI கிளைம் ஃபார்ம். ரெண்டாவது டெத் சர்டிஃபிகேட் இருக்கணும். மூணாவது UAN நம்பர், அதனுடைய டீட்டெயில்ஸ் அது இருக்கணும். நாலாவது ஆதார் அண்ட் பேங்க் டீட்டெயில்ஸ், நாமினி யார் இருக்காங்களோ அவங்களுடைய ஆதார் அண்ட் பேங்க் டீட்டெயில்ஸ் கொடுக்கணும். அண்ட் அடுத்தது பார்த்தீங்கன்னா கேன்சல்டு செக் இல்லைனா பேங்க்குடைய பாஸ்புக் சப்மிட் பண்ணணும். அடுத்து எம்ப்ளாயிஸனுடைய சர்டிஃபிகேட் ப்ளஸ் சேலரி, இவங்க எம்ப்ளாயர் தான் அப்படிங்கிற மாதிரி அந்த எம்ப்ளாயிஸனோட சர்டிஃபிகேட்டும் ப்ளஸ் அவங்களோட சேலரி ஸ்லிப்பு அந்த டாக்குமெண்ட்ஸ்லாம் இருக்குல்ல அது. அடுத்து ஆதார் அண்ட் பேன் கார்டு எம்ப்ளாயோடது, அது வேணும்னா மட்டும்தான். ஆல்ரெடி UANலாம் கனெக்ட் பண்ணிக்கோ அப்படின்னு பார்க்கும்போது நம்மளோட ஆதார் நம்பர் பேன் கார்டு நம்பர் எல்லாமே அதுக்குள்ளே தான் இருக்கும், அதனால அது தேவை கிடையாது. பட் இஃப் இன்கேஸ் அவங்க கேட்டாங்க அப்படின்னா அதே நம்ம கொடுக்குறது ரெடியாக இருக்கணும். இதெல்லாம் இருந்துச்சு அப்படின்னா அடுத்து நம்ம எங்கே போகணும்னா EPFO ரீஜனல் ஆஃபீஸ்க்கு நம்ம போகணும். ஸோ இந்த ரீஜனல் ஆஃபீஸ்க்கு போயிட்டு இந்த மாதிரி விஷயம் அது இதுன்னு நீங்கள் சொன்னீங்கன்னா அடுத்த ப்ராசஸ்ஸு உங்கள் அக்கௌண்ட்டுக்கு பணத்தை 30 நாட்களுக்குள்ளே அவங்க சென்ட் பண்ணி ஆகணும், சென்டும் பண்ணிடுவாங்க. இதுதாங்க ப்ராசஸ்ஸு. ஸோ இதுக்கப்புறம் வேற என்ன முக்கியமான விஷயம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா 3 இருக்குது. ஃபர்ஸ்ட்டு உங்களோட PF அக்கௌண்ட் ஆக்டிவாக இருக்கா இல்லையான்றதை ஒரு தடவை செக் பண்ணிக்கோங்க. ஆக்டிவாக இருக்கணும். சப்போஸ் யாராச்சும் ஒரு ஆள் உங்கள் வீட்டிலே தெரியாமல் வேலையை விட்டு நின்றுட்டு வேறு ஏதாவது ஒரு வேலை பார்த்துக்கிட்டு அப்படிலாம் இருந்தாங்கன்னா அது நடக்காது. PF அக்கௌண்ட் ஆக்டிவாக இருக்கணும், அது ஃபஸ்ட்டு பாயிண்ட். ரெண்டாவது உங்கள் ஃபேமிலிக்கிட்ட சொல்லுங்கள், இந்த மாதிரி EDLIன்னு ஒரு ஸ்கீம் இருக்குது, அப்படியே விட்டுடாதீங்க. ஏதாவது ஒன்றுனா அவங்களுக்கு தெரிவிக்கணும் இல்லைங்க. நீங்கள் ஒன்றும் ஊராவட்டு காசை கேட்குறதுக்கு அவங்ககிட்ட சொல்லலை, அந்த இதை சொல்கிறதுக்கும் சங்கடப்படாதீங்க. ஏன்னா நம்மளோட பணத்தை பிடிச்சிக்கிட்டு இருக்காங்களே, அது நம்ம மக்களுக்கு, நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய மக்களுக்கு, மனிதர்களுக்கு சொன்னால் மட்டும்தான் அவங்களால அதை கிளைம் பண்ண முடியும். நம்ம இல்லாமல் அவங்க கஷ்டப்படக்கூடாது, அதுதான் நம்மளோட மெயின் மோட்டிவாக இருக்கணும். அண்ட் மூணாவது, டோன்ட் ஜஸ்ட் ரிலே ஆன் EDLI தான் இருக்குல்ல போதும் அப்படின்னு நினச்சிடாதீங்க. 7 லட்சம் ரூபாய் ஒரு வருஷத்துக்கு கூட தாங்காது, தாக்கு பிடிக்காது. வரப்போகிற காலகட்டங்களில் பார்க்கும்போது விலைவாசி ஏற்றத்தை பார்க்கும்போது கொஞ்சம் பயமாக தான் இருக்குது. ஸோ அதனால தான் நான் சொல்கிறேன், நான் முன்னாடியே சொல்லியிருந்தேன். ஆக்சிஸ் மேக்ஸ் லைஃப் ஸ்மார்ட் டேர்ம் பிளானுடைய லிங்க் இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், போய் செக் பண்ணி பாருங்கள். அண்ட் இந்த வீடியோவை எண்டு வரைக்கும் பார்த்ததுக்கு தேங்க்யூ. Boss Wallah, be the boss.